என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசெய்கிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் ஐடி பங்குகள் வாங்கலாமா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். பொதுவாக பங்குகளை வாங்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. சிலர் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய லெவலில் ஏறாது, பெரிய லெவலில் இறங்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும், ஸ்லோவாக தான் இறங்கும். ஒட்டுமொத்த மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக இருக்கும்போது இந்த டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அவ்வளோ பேரிஷாக இருக்காது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு எக்கானமி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ சினிமா தேட்டர் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ், ஐநாக்ஸு, அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ அந்த ஐநாக்ஸ் தேட்டர் பிவிஆர் கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நல்லா போகும். பட் எக்கானமி கொஞ்சம் மோசமாக இருக்கும்போது மக்கள்கிட்ட பணம் இருக்காது. ஸோ அதனால் அந்த சினிமாவுக்கு போகிறத தவிர்த்துருவாங்க, ஏரோப்ளேனில் போகிறத தவிர்த்துருவாங்க. அதனால் ஏரோப்ளேன் ஷேர்ஸு, சினிமா தேட்டர் ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தான் எக்கானமி மோசமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றத நிறுத்த முடியுமா? முடியாது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம நூடுல்ஸ் வாங்கி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன போனால் இந்த எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னாக்கா, பங்குச்சந்தைகள், ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள் கொஞ்சம் மோசமாக இருக்கும்போது இந்த பங்குகள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்காது, ஓரளவு நல்லாவே இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா பார்மசூட்டிக்கல், ஐடி, எஃப்எம்சிஜி, ஸோ இதெல்லாம் ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த ஒரு வருஷத்தில் என்ன நடந்திருக்குனாக்கா, ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் விழலை, ஆனால் ஐடி பங்குகள் பெருமளவில் சரிஞ்சிருக்குது. டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்னால் ஒட்டுமொத்த மார்க்கெட் இதுவாகும்போது இது பெருசாக விழக்கூடாது, ஆனால் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இப்போ கம்ப்யூட்டரில் பாருங்கள், இது என்எஸ்சி வெப்சைட்டு, இது நிஃப்டி 50. கடந்த ஒரு வருஷத்தில் நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 1.38% இறங்கியிருக்கு. ஒரு 1.5% வச்சுங்களேன், அவ்வளோதான் இறங்கியிருக்கு. ஆனால் அதே ஐடி பங்குகள் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 22.38% இறங்கியிருக்கு. நிஃப்டி 1.5% இறங்கியிருக்கும்போது ஐடி பங்குகள் கிட்டத்தட்ட 22% இறங்கியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எம்ஃபசிஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, இது எல்லாமே 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் நடக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா எம்ஃபசிஸ் 44% இறங்கியிருக்கு, இன்ஃபோசிஸ் 27% இறங்கியிருக்கு, விப்ரோ 40% இறங்கியிருக்கு, எல்டிடிஎஸ் கிட்டத்தட்ட 31% இறங்கியிருக்கு. எதனால் இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு? நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐடி பங்குகள் அது ஏன் டிஃபென்சிவாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, பொதுவாக எக்கானமி மோசமாக இருக்கும்போது நம்முடைய ரூபாயோடைய மதிப்பு குறையும். அப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறையும் போது அது ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க எக்ஸ்போர்ட் தானே பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ரூபாயோடைய மதிப்பு குறையும் போது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அது பெனிஃபிட்டாக இருக்கும், இம்போர்ட்டர்ஸ்க்கெலாம் அது நல்ல விதமாக இருக்காது. இவங்க ஐடி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் தானே பண்ணுறாங்க பெரும்பாலும், அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக தானே இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரூபா கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 72 ரூபா இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 83 ரூபா வந்துடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 12% டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அதேமாரி ஐடி பங்குகள் ரொம்ப மோசமாக தான் கடந்த ஒரு வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, முதல் காரணம் யூஎஸ் மார்க்கெட். யூஎஸில் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 3 வங்கிகள் திவாலாயிருக்கு. சிலிக்கான் வேலி பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு, இன்னும் 2 பேங்க் திவாலாயிருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கு, இன்னும் ஒரு சில வங்கிகள் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது. எப்போ இன்றைக்கி திவாலாகுமா, நாளைக்கு திவாலாகுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, யூரோப்லேயும் தான். கிரெடிட் ஸ்விஸ் அப்படிங்கிற பேங்க்கு, சுவிட்சர்லாந்து நாட்டில் சேர்ந்த ஒரு பேங்க்கு, அது கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜில் போகவே அந்த யூபிஎஸ்னு இன்னொரு பேங்க் அதை வாங்கிட்டாங்க. இப்போது அதுக்கும் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்தியாவில் இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருமே சாஃப்ட்வேரை தயாரித்து 3 பேருக்கு தான் அதிகபட்சமாக விற்கிறாங்க. அது பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்கிங், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த 3 துறைகளுக்கு தான் அதிகபட்சமாக சாஃப்ட்வேர் தயாரித்து விற்கிறாங்க. ஸோ இதில் பேங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய வங்கிகள் அங்கே திவால் ஆகுது அப்படின்னும்போது, ஸோ இவங்களுடைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் குறைஞ்சிருவாங்க. ஒரு பேங்க் திவால் ஆகிடுச்சுன்னா அவங்க இது நாள் வரைக்கும் வாங்கின்னு இருந்த சாஃப்ட்வேர் இதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதனால் அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதகமாக இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து யூபிஎஸ் பேங்க்குக்கும் விற்றுன்ருக்கிறேன், அதே சாஃப்ட்வேரை தயாரித்து நான் கிரெடிட் ஸ்விஸ் பேங்க்குக்கும் விற்றுன்ருக்கிறேன். இப்போ அந்த 2 பேங்க்கும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஒரே பேங்க் ஆகிடுச்சு.
அப்போது எனக்கு வந்து 2 கஸ்டமர் கிடையாது, இதுக்கு மேலே எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் தான். வங்கிகள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக இந்தியன் ஐடி செக்டரை பார்க்கப்படுது. பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து யூஎஸில் வந்து நாஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி அந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் நல்லாயிருக்கும், ட்ரேட் நடக்கும். ஸோ நாஸ்டாக் நல்லா இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நாஸ்டாக் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய ஐடி வந்து பெரும்பாலும் வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி, ஆனால் அவங்களுடைய ஐடி பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் ப்ராடக்ட் ஓரியன்ட் ஐடி. ஸோ அதனால தான் அவங்க நல்லா இருக்கும்போது கூட நாம் வந்து இந்த பேங்கிங் பிரச்சனையினால் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஒன்று அமெரிக்காவிலையோ அல்லது யூரோப்லேயோ இருக்கிறாங்க. அமெரிக்காவிலையும் பிரச்சனை, யூரோப்லேயும் பிரச்சனை. அமெரிக்காவில் வந்து ஃபெட் வந்து வட்டி விகிதங்களை ஏற்றிக்கினே இருக்கிறாங்க. ஸோ நேற்று கூட வந்து ஒரு மீட்டிங் நடந்தது, ஃபெட் மீட்டிங். அதுலேயும் ஒரு 4% ஏற்றிருக்கிறாங்க. இப்படி வட்டி விகிதங்களை ஏற்றிக்கினே போகும்போது அது பேங்க்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். எதனால் தலைவலியாக இருக்கும்னாக்கா, புதுசாக வர டெபாசிட்ஸ்லாம் வந்து நிறைய வட்டி கொடுக்க வேண்டி வரும். ஆனால் ஏற்கனவே இவங்க வச்சுருந்த பணத்தை வந்து எங்கேயாவது முதலீடு பண்ணியிருப்பாங்க, அங்கே இவங்களுக்கு கம்மியான வட்டி தான் கிடைக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வட்டி ரொம்ப அதிகமாகும் போது டீஃபால்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ அதீதமாக வட்டி விகிதங்கள் ஏறும்போது வங்கிகள்லாம் அவங்களுடைய செலவு வந்து எப்படிலாம் குறைக்கலாம், ஒரு ப்ரூடெண்ட்டாக இருப்பாங்க, செலவெல்லாம் குறைக்கலாம் அப்படின்போது கண்டிப்பாக வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணுற பணத்தை வந்து கண்டிப்பாக குறைப்பாங்க. ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது, வங்கிகள் பிரச்சனை, இதெல்லாம் தான் வந்து இங்கே ஐடி ஸ்டாக்ஸில் வந்து எதிரொலிக்குது. இந்த வீடியோ வந்து நாங்கள் 23 மார்ச் மாதம் ஷூட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா இந்த 52 வீக் லோவுக்கு ஒரு 15 ரூபா தான் கிட்ட இருக்குது. அது வந்து ஒரு நல்ல நிறுவனம் இன்ஃபோசிஸு, இருந்தாலும் அது அவ்வளோ மோசமாக இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்த பங்குச்சந்தையே வந்து ஒரு சேலஞ்சிங்கான பீரியடில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகளில் வந்து விற்றுக்கினே வராங்க. நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட்டில். இது வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 61 கோடி பை பண்ணியிருக்காங்க. விற்றதெல்லாம் பாருங்கள், 1400 கோடி, 2500 கோடி, தொடர்ந்து பல நாட்கள் அவங்க வந்து விற்றுக்கினே வராங்க. இது வந்து ஒன்று. போன வருஷம் பார்த்திங்கன்னா இது வந்து மந்த்லி ரிப்போர்ட். இது டிசம்பர் 21 பார்த்திங்கன்னா அக்டோபர் 21 பார்த்திங்கன்னா 25,000 கோடி, 39,000 கோடி, 35,000 கோடி, 41,000 கோடி, 45,000 கோடி, 43,000 கோடி, 40,000 கோடி, 54,000 கோடி, 58,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக அவங்க வந்து 40,000 கோடி 50,000 கோடி என்ற அளவுக்கு தான் விற்றுன்னு வந்திருக்கிறாங்க. இது எதனால் இது நடக்குது அப்படின்றது உண்மையிலே யாருக்கும் தெரியல. ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அது அளவுக்கு அதிகமாக விற்கும்போது நம்முடைய ஒட்டுமொத்த பங்குச்சந்தைகளே ஒரு மந்தமாக தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரிக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் இருக்குது. இதனால் ஐடி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கடந்த ஒரு வருஷமாக. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி, சார் ஐடி பங்குகள் வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து தக்க தருணம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள், யூரோப்பில் இருக்கிற இந்த ரஷ்யன் யுக்ரைன் வாரு அதெல்லாம் முடிஞ்சு, ஸோ அந்த இன்ஃப்ளேஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்து வட்டி விகிதங்கள்லாம் ஒரு நார்மலைசேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்குகள்லாம் நல்ல விலையேற்றம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த பங்குகள்லாம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றது என்னுடைய சொந்த கருத்து. நீங்கள் வந்து ஒரு மிக நீண்ட கால முதலீட்டாளர், 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி வாங்குகிற எண்ணம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரே நேரத்தில் முதலீடு பண்ணுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கலாம். ஒட்டுமொத்தமாக முதலீடு பண்ணுறதுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஐடி பங்குகள் நம்முடைய ஒட்டுமொத்த பங்குச்சந்தையே வந்து ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் இருக்குது. அதில் குறிப்பாக ஐடி பங்குகள் இன்னும் ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இது என்னுடைய சொந்த கருத்து தான். நீங்கள் வந்து ஏதாவது பணத்தை முதலீடு பண்ணுறதா இருந்தால் ஒரு நல்ல சிறந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.